இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் T20 வேர்ல்டு கப்ல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்திருக்கு. பங்களாதேஷ் நாங்க இந்தியால வந்து விளையாட மாட்டோம்னு சொல்லும் போது பாகிஸ்தான் பங்களாதேஷ் சப்போர்ட் பண்ணி நாங்களும் இந்தியா கூட விளையாட மாட்டோம் அப்படின்ற மாதிரி நிறைய டிராமா பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு நடுவில் நிறைய நெகோசியேஷன் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டுக்கும் ICCக்கும் நடந்தது. 8 நாள் உங்களுக்கு டைம் தரோம், யோசிச்சு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ICC சொல்லிட்டாங்க. இப்போ ஆஃப்டர் 8 டேஸ் பாகிஸ்தான் 360 டிகிரி யூட்டர்ன் அடிச்சிருக்காங்க. நாங்க February 15 இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா நடக்கிற மேட்ச்ல நாங்க கண்டிப்பா விளையாடுவோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஸ்ரீலங்காவோட பிரசிடென்ட் அனுராக் குமார் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் வந்து தேங்க் பண்ணிருக்காங்க. பாகிஸ்தான் இந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு முக்கியமான இன்னொரு காரணம் ஸ்ரீலங்காவோட பிரைம் மினிஸ்டர்ன்ற மாதிரி நியூஸஸ் வருது. இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க, ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் வந்து குலைஞ்சிடக்கூடாது, குளோபல் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற நம்ம கண்ட்ரீஸ்க்கு நடுவில் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் நாங்க இதை அக்செப்ட் பண்ணிட்டோங்கிற மாதிரி ஒரு பெரிய குண்டா தூக்கி போட்டாங்க. அப்படிலாம் யோசிக்கிற ஆளா இருந்தா இந்த டிராமால நீங்க பண்ணிருக்கவே மாட்டீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. February 15 இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் T20 வேர்ல்டு கப் நடக்கும் போது நார்மல் டேஸ்லயே இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்ப இவ்வளவு டிராமாஸ்க்கு அப்புறம் இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் இன்னும் கூட பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. சோ எல்லாருமே அந்த ஒரு மேட்சுக்காக வெயிட் பண்றாங்க. லெட்ஸ் see.